ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்குனா ஒன்னு ஃப்ரீ. மார்க்கெட்லயே கம்மி சேதாரத்துல இன்னும் 1% தள்ளுபடி கொடுப்போம். ஓகே, வைரநக கேரட்டுக்கு 5000 தள்ளுபடி கொடுப்போம். தள்ளுபடி திருவிழா. YSR Films யுவன் சங்கர் ராஜா தயாரிப்பில் ரியோ ராஜ் நடிக்கும் ஸ்வீட் ஹார்ட் திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது. வணக்கம். டீலிமிட்டேஷன் தொடர்பாக இன்னைக்கு தலைநகர் சென்னையில தென் மாநிலங்களை சேர்ந்த முதல்வர்கள் மட்டுமில்லாம பஞ்சாபில் இருந்து கூட முதல்வர் பகவந்த் மான் வந்திருந்தாரு. இது ஸ்டாலினுக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி அப்படின்னு சொல்லப்படுது. அதே நேரம் இதில் மு.க. ஸ்டாலின் முதல்வருடைய ரொம்ப நெருங்கிய நட்பு வட்டாரத்தில் இருக்கிற தீதி அப்படின்னு அன்போடு அழைக்கப்படுற மம்தா பானர்ஜி கலந்துக்கல. அதே நேரம் கனிமொழி அப்புறம் துணை முதல்வர் உதயநிதியை கடுமையாக விமர்சிச்சுட்டு வர ஜனசேனா கட்சி தலைவராக இருக்கக்கூடிய ஆந்திராவின் துணை முதல்வராக இருக்கக்கூடிய பவன் கல்யாண் சார்பாக ஒரு எம்பி கலந்துகிட்டது, இந்த சைடு மம்தா புறக்கணிச்சதுன்னு ஒரு கலவையான விமர்சனங்களோட இன்னைக்கு இந்த டீலிமிட்டேஷன் தொடர்பான கூட்டம் முடிஞ்சிருக்கு. மேலும் அதில் பலவிதமான சுவாரஸ்யமான சம்பவங்கள்லாம் நடந்திருக்கு. அது என்னென்ன அப்படிங்கிறதையும் விரிவாக பேசிடுவோம். இவங்க கலந்துகிட்டது, அவங்க புறக்கணிச்சதுக்கான பின்னணி என்ன அப்படிங்கிறதையும் பேசிடலாம். அதே மாதிரி இன்னொரு பக்கம் டாஸ்மாக் கடையில் முதல்வர் படத்தை பாஜக போய் ஒட்ட போகிறதும், பொது கழிப்பறையில் அந்த மாதிரி இடங்களில் போயிட்டு பாஜக மாநில தலைவரோட படத்தை திமுக ஒட்ட போகிறதுன்னு இன்னொரு பக்கம் பெரிய அளவில் திமுக பாஜக இடையிலான கலவரம்ங்கிறது பெரிய அளவில் வெடிச்சுக்கிட்டு இருக்கு. இன்னொரு தரப்பில் பார்த்தீங்கன்னா நாங்கள் தான் பாரத் மாதாவுக்கு உண்மையான மகன்கள், நாங்கள் தான் இந்த தேசத்தை காப்பாற்றுறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய பாஜக கூட்டணியில் இருக்கிற ஒரு நபர் தேசிய கீதத்தை அவமதிச்சிருக்காரு அப்படிங்கிற ஒரு தகவல் தான் பெரிய அளவில் விவாதத்திற்குரியதாக மாறி இருக்கு. இது எல்லாத்தையும் விரிவாக பேசிடுவோம். வெல்கம் டு சென்சேஷன். இந்த தொகுதி மறுசீரமைப்பு டீலிமிட்டேஷன் இதை பொறுத்த வரைக்கும் தமிழகம் பாதிக்கப்படும், குறிப்பாக தென்னகங்களில் இருக்கக்கூடிய இந்த மாநிலங்கள் அனைத்துமே பாதிக்கப்படும் அப்படிங்கிறது தான் தமிழக அரசு நீண்ட நாட்களாக வைக்கக்கூடிய ஒரு வாதங்களாக இருக்குது. இதை உறுதிப்படுத்தும் வகையில் தான் அனைத்து கட்சி கூட்டங்கள்லாம் வைக்கப்பட்டுச்சு. இதில் பெரும்பான்மையான தமிழகத்தில் பதிவு செய்யப்பட்ட கட்சிகள் எல்லாமே கலந்துக்கிட்டுச்சு. இதுக்கு அடுத்த கட்டமாக பல மாநில முதல்வர்கள், கிட்டத்தட்ட 7 மாநில முதல்வர்களை ஒருங்கிணைச்சு அவங்களை அழைச்சி அதன் சம்பந்தமாக கூட்டம் போடப்படும் மார்ச் 22ஆம் தேதி அப்படின்லாம் முதல்வர் சார்பில் சொல்லப்பட்டுச்சு. முதல்வர் சார்பில் கடிதமும் எழுதப்பட்டுச்சு. பஞ்சாப் முதல்வராக இருக்கட்டும், ஒடிசா முன்னாள் முதல்வராக இருக்கட்டும், இப்படின்னு கேரளா, ஆந்திரா, கர்நாடகா, மேற்கு வங்கம்னு பலருக்கும் முதல்வர் கடிதம் எழுதினார். அதோடு இல்லாமல் ஒவ்வொரு மாநில முதல்வர்கள் அல்லது எதிர்க்கட்சி தலைவர்களை அழைக்கிறதுக்குன்னு ஒரு குழுவையும் அமைச்சார். ஒவ்வொரு மாநிலத்துக்கும் திமுகவிலிருந்து ஒரு எம்பி போவார், அது மாதிரி தமிழ்நாட்டிலிருந்து ஒரு அமைச்சர், 2 பேரும் போயிட்டு அவங்கள முறைப்படி அழைச்சாங்க. அதில் நேற்றிலிருந்து பரபரப்பாக காணப்பட்டுச்சு. கேரள முதல்வர் வந்திருந்தார், அதற்கடுத்து பகவந்த் சிங் மான் பஞ்சாப் முதல்வர் வந்திருந்தார், அப்புறம் கர்நாடகாவிலிருந்து டெபுட்டி சீஃப் மினிஸ்டராக இருக்கக்கூடிய சிவகுமார் வந்திருந்தார். இப்படின்னு பலரும் அடுத்தடுத்து வர்றது பாஜகவுக்கு பெரிய அளவில் ஒரு கலக்கத்தை ஏற்படுத்துனுச்சு. குறிப்பாக 3 மாநில முதல்வர்கள் இதில் கலந்துக்கிட்டாங்க. அப்புறம் துணை முதல்வர், அப்புறம் வர முடியாதவர்கள் சார்பாக சிலர்லாம் பங்கேற்றாங்க. அதில் ஸ்டாலின் செய்த தரமான சம்பவம் அப்படின்னு சொல்லிட்டு சில வீடியோக்கள்லாம் வைரல் ஆகிட்டு வந்துச்சு. அதில் என்னென்னா, இப்போ வரக்கூடிய முதல்வர்கள், அந்த முதல்வர்கள் சார்பாக வரக்கூடிய பிரதிநிதிகளை வரவேற்கிறதுக்குன்னு ஒவ்வொருத்தவங்களுக்கும் முன்னாடி நேம் போர்டு வச்சுருந்தாங்க. அந்த நேம் போர்டில் பார்த்தோம்னா ஒருத்தங்களுக்கு அவங்க தாய்மொழி, இப்போ தாய்மொழி தெலுங்கு அப்படின்னா தெலுங்கு, அதற்கு மேலே ஆங்கிலம், இப்படி ரெண்டு மொழிகளில் தான் அவங்களுடைய பெயர் அதில் நேம் போர்டில் இருந்துச்சு. பார்த்தீங்களா, திமுக இங்கேயே இருமொழி கொள்கையை தான் சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் அவங்கள பாராட்டப்பட்டாலும் இன்னொரு தரப்பில் இது சர்ச்சைக்குரிய ஒன்றா மாறினுச்சு. ஏன்னா முதல்வர் அழைப்பின் பேரில் இதில் மம்தா பானர்ஜி கலந்துக்காததுங்கிறது பெரிய அளவில் ஒரு சர்ச்சைக்குரிய ஒன்றா மாறினுச்சு. அதற்கு என்ன காரணங்கள் சொல்லப்படுது அப்படின்னா, மேற்கு வங்க முதல்வர் மம்தா பானர்ஜியை பொறுத்த வரைக்கும் அவங்க லண்டன் போகிறதா இருந்துச்சு பயணத்திட்டம், இன்றைக்கி போகிறதா தான் இருந்துச்சு. ஆனால் அங்கே துணை மின் நிலையம் ஒன்று தீ விபத்து ஏற்பட்டதுனால அவங்க அதில் சரியாக போக முடியல. ஆனாலும் இப்போ அந்த பிரச்சனை சரி செய்யப்பட்டதுனால விரைவில் போவார், அதன் காரணமாக தான் அவங்க இதுக்கு வர முடியல அப்படின்னு சொல்லப்பட்டாலும் கூட இன்னொரு விஷயம் என்ன சொல்லப்படுதுன்னா, மம்தா பானர்ஜி எப்போவுமே கொஞ்சம் தன்னை சென்டராக வச்சு தான் எல்லாம் நடக்குன்னு நினைப்பாங்க. அந்த வகையில் திமுக தலைமை தாங்கி நடத்துகிற இந்த விழாவில் நம்ம கலந்துக்கிட்டோம்னா நம்மளோட செல்வாக்கு குறையும் அப்படிங்கிற அடிப்படையில் மம்தா பானர்ஜி இதில் பங்கேற்காமல் தவிர்த்தாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அதே சமயம் அவர் வாழ்த்து செய்தி வீடியோவில் வாழ்த்து செய்தி பேசி கொடுத்ததாகவும் சொல்லப்படுது. அந்த வீடியோவில் பேசுனது கூட மேம்போக்காக தாங்க பேசியிருக்காரு, நேரடியாக பாஜகவை அவர் தாக்க தயாராக இல்லை அப்படின்னு சொல்லப்படுது. இதில் இன்னொரு காரணம் என்னென்னா, அவர் லண்டன் போகிறதா முடிவு செய்யப்பட்ட பயணங்களில் கூட மத்திய அரசு சார்பாக அங்கே இருக்கக்கூடிய தூதரகத்தில் இவர் பேச ஏற்பாடெல்லாம் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ இந்த மாதிரி நேரத்தில் எதற்கு நம்ம பாஜகவை பகைச்சிக்கணும் அப்படின்னு சொல்லப்படுது. இன்னொரு மிக முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, இந்த டீலிமிட்
டீலிமிட்டேஷனால பாதிக்கப்படக்கூடியது என்னமோ தென்னகங்களும் தென்னகத்தில் இருக்கக்கூடிய மாநிலங்களும் தான். இதில் மேற்கு வங்கம் பெருசாக பாதிக்கப்படாது. அப்போது நம்ம ஏன் இதில் பெரிய அளவில் குரல் கொடுக்கணும், ஏன் அதை கலந்துக்கணும் அப்படிங்கிற எண்ணத்திலையும் இதை அவங்க பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிற நோக்கத்தில் சொல்லப்படுது. மம்தா பானர்ஜி நிகழ்ச்சிக்கு வராதது எப்படி ஒரு பெரிய சர்ச்சைக்குரிய ஒன்றா, ஆச்சரியப்பட வைக்க ஒன்றா இருக்கோ, அதே மாதிரி ஆந்திராவிலேருந்து வந்த சம்பவம் ஒன்று அப்படி இருக்குது. ஆந்திராவில் துணை முதல்வராக இருக்கக்கூடியவர் பவன் கல்யாண். இவர் அடிப்படையில் பெரிய சனாதனவாதியாக தன்னை காட்டுகிறாரு. சனாதனம் குறித்து உதயநிதி பேசும்பொழுது அவர் கடுமையான கண்டனங்களை ஏற்கனவே தெரிவிச்சிருந்தார். அதே மாதிரி இன்னொரு தரப்பு பார்த்தீங்கன்னா இப்போ சமீபத்தில் அந்த இருமொழி மும்மொழி கொள்கை இந்த விவகாரம் வரும்போது தமிழகத்தை அவர் ஒரு மாதிரி பேசியிருந்தார். என்னென்னா இங்கேருந்து ஹிந்தியில் டப்பிங் பண்ணிலாம் படம் பார்க்குறது இல்லையா அப்படிங்கிற மாதிரிலாம் பேசியிருந்தார். அதற்கு நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய கனிமொழி கடுமையான கண்டனங்களை தெரிவித்தாங்க. அதற்கு அவர் பதில் சொன்னார். இப்படின்னு திமுக தலைவர்கள் கூடவும் அவருக்கும் ஒரு பகைங்கிறது பல பன்னெடுங்காலமாக இருந்துட்டு வரதை பார்க்க முடியுது. இந்த நேரத்தில் இந்த கூட்டத்தில் அவர் கட்சியை சேர்ந்த உதய் சீனிவாசா அப்படிங்கிற ஒரு எம்பி கலந்துக்க போறாரு அப்படின்னு ஊகமாக சொல்லப்பட்டுட்டே வந்துச்சு. அது உண்மையா பொய்யான்னு தெரியாத மாதிரி இருந்துச்சு. ஆனால் அவர் இந்த நிகழ்ச்சியில் உண்மையாகவே கலந்துக்கிட்டாரு. அதனால ஆதரவு அப்படிங்கிற ஒரு மனநிலை வந்துட்டாங்க. ஏன்னா பாஜக சார்பாக பாஜக கூட்டணியில் இருக்கக்கூடிய சந்திரபாபு நாயுடு ஆந்திரா முதல்வர் அவர் வந்து இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்கலை. அது மாதிரி இவங்களை பார்க்கவும் அவர் அனுமதிக்கலை, அல்லது இவங்க அப்பாயின்மெண்ட் கேட்டாங்களா என்னங்கிறது தெரியல. ஆனால் அவங்க பார்த்த மாதிரியோ அவர்கிட்ட போய் அழைப்புதல் கொடுத்த மாதிரியோ எந்த ஒரு ஃபோட்டோவும் வெளியாகலை. அதே மாதிரி பவன் கல்யாண் சார்பாகவும் பார்த்த மாதிரி தெரியல. ஆனால் ஒரு மாநிலங்களோட முக்கியத்துவத்தை கருதி இதில் வந்து திமுக கூட அணி சேர தயாராக இருக்கார் பவன் கல்யாண் அப்படிங்கிற மாதிரிலாம் செய்திகள் சொல்லப்பட்டுச்சு. அதன் நீட்சியாக தான் இந்த உதய் சீனிவாசா வந்திருந்தார். ஆனாலும் அவர்கிட்ட ஒரு ஆங்கில செய்தி ஊடகம் ஒரு கேள்வி எழுப்புது, இதில் நீங்கள் கலந்துக்கிறீங்களா அப்படின்னு கேட்டப்ப, இல்லை நான் அந்த நிகழ்ச்சியில் கலந்துக்க வரலை, அதே சமயம் எங்கள் தலைவர் அதாவது பவன் கல்யாண் கொடுத்த கடிதத்தை கொடுத்துட்டு போகலான்னு வந்த முதல்வர் மு.க. ஸ்டாலினுக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு பூசி ஒரு மழுப்பலான பதிலை சொல்கிறார். ஒரு பக்கம் திமுகவுக்கு இது ஆதரவாக சொல்லப்பட்டாலும் மறுபக்கம் அவர் பாஜகவினுடைய தீவிர அனுதாபி. அவருடைய ஃபோட்டோ கூட மோடியோடு இருக்கிற மாதிரி தான் வச்சுருப்பாரு, அவரோட பின் பண்ணி ட்விட்டரில் அதுதான் வச்சுருப்பாருங்கிற மாதிரியான விமர்சனங்களும் முன்வைக்கப்படுது. ஆகையினால இது எப்படி சொல்லப்படுது அப்படின்னா, இவர் வந்து கூட்டத்தில் என்ன நடக்குது, என்ன பேசிக்கிறாங்க, முக்கிய பொருள் என்ன, பிரதான பேசு பொருள் என்ன அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து பாஜகவுக்கு வேவு சொல்லும் நோக்கத்தோடு வந்திருப்பாரு அப்படிங்கிற மாதிரியான விமர்சனங்களும் இப்போ தொடர்ந்து முன்வைக்கப்பட்டு வருது. இது வந்து என்னதான் இருந்தாலும் இது மறுபடியும் வந்து பஞ்சாபை தவிர மற்ற வெளி மாநிலங்கள் எதுவும் வரலை அப்படிங்கிற பட்சத்தில் திமுக வந்து இதில் ஒரு தென் மாநிலங்களுக்கான பிரச்சனையாக மட்டும் இதை பார்க்குற மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான விமர்சனங்களும் முன்வைக்கப்படுது. வட மாநிலங்களில் ஆதரவு இல்லாமல் இதற்கு எப்படி அமித்ஷா தலையசிப்பார் அப்படின்னு சொல்லப்பட்டாலும் இன்னொரு தரப்பில் ஒரு பெரிய கூட்டத்தை ஒரு பெரிய அதிகார மையங்கள் எல்லாம் ஸ்டாலின் ஒருங்கிணைச்சிருக்காரு அப்படிங்கிற வகையில் பாஜகவுக்கு இந்த டீலிமிட்டேஷன் தொடர்பாக சென்னையில் நடந்த இந்த பிரச்சனைங்கிறது பெரிய அளவில் ஒரு தலைவலியை கொடுத்துருக்கு அப்படின்னு தான் சொல்லப்படுது. இன்னொரு தடவை பார்த்தீங்கன்னா அடுத்த கூட்டம் ஹைதராபாத்தில் நடத்தணும் அப்படின்னு ரேவந்த் ரெட்டி தெலுங்கானா முதல்வர் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க முதல்வரும் அந்த ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காரு. அதே மாதிரி இன்னொரு 25 வருடம் 30 வருடங்களுக்கு டீலிமிட்டேஷன் பண்ணக்கூடாது, 1970களோட மத்தியில் என்னவா இருந்துச்சோ அதன் அடிப்படையில் தான் மறுபடியும் தொகுதி மறுசீரமைப்பு பண்ணணும் அப்படிங்கிற தீர்மானங்கள்லாம் இந்த கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்டிருக்கு. இந்த கூட்டத்தை பொறுத்த வரைக்கும் இதை வந்து பாஜக வந்து கருப்பு கொடி ஏந்தியெல்லாம் போராட்டம் பண்ணாங்க. கருப்பு சட்டை போட்டபடி பாஜக மாநில தலைவர் அவர் வீட்டுக்கு வெளியில் வந்துட்டு போராட்டம் பண்ணார். அது மாதிரி முன்னாள் ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜனும் வீட்டுக்கு வெளியில் இருந்தபடி போராட்டம் பண்ணாங்க. எதுக்காக அப்படின்னா கேரளா கர்நாடகா இந்த அரசுகளை இந்த முதல்வர்களை கண்டித்து அவங்களுக்கு சிவப்பு கம்பள வரவேற்பு கொடுக்கலாமா அப்படிங்கிற நோக்கத்தில் கண்டித்து போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. அது என்ன சொல்கிறாங்கன்னா, மேகதாதுல குறுக்கு அணைகட்டிய தீர்வுன்னு சிவக்குமார் தான் சொல்கிறாரு, குறுக்கு அணைகட்டிய தீர்வுன்னு. ஸோ அவருக்கு சிவப்பு கம்பள வரவேற்பா, கேரளாவில் இருந்து மெடிக்கல் வேஸ்டேஜ் எல்லாம் கொண்டு வந்து இங்கே தான் கொட்டுறாங்க, அந்த பினராயி விஜயனுக்கு வரவேற்பா அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய விமர்சனங்கள் வைக்கப்பட்டுச்சு. அவங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து கருப்பு கொடி போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. இப்போ ஜனசேனா கட்சி எம்பி அந்த உதய் சீனிவாசாங்கிறவங்களுக்கும் கருப்பு கொடி காட்டினாங்களா அப்படிங்கிற கேள்விகளும் இந்த சைடில் எழுப்பப்பட்டு வருது. இது வந்து பெரிய அளவில் பாஜக வந்து இந்த கூட்டத்தை திசை மாற்றம் பண்ணுறதுக்காக தங்களை நோக்கி மீடியாவோட கவனம் வரணுங்கிறதுக்காக பண்ணியிருந்தாலும் பெரும்பாலும் இதில் திமுக தலைவரும் தமிழக முதல்வருமாக இருக்கக்கூடிய மு.க. ஸ்டாலின் ஸ்கோர் பண்ணிட்டாரு அப்படிங்கிற மாதிரியான பேச்சுகள் தான் அதிகம் எழுந்து வரதை பார்க்க முடியுது. அதே சமயம் இது அடுத்தடுத்த கட்டங்களுக்கு நகருமா, இந்தியா கூட்டணி மாதிரி இதுவும் வந்து சில சொதப்பல்களுக்கு உள்ளாகுமா அப்படிங்கிற கேள்விகளும் இதில் எழுப்பப்பட்டுட்டே வருது. இதே மாதிரி இன்னொரு விஷயம் பார்த்தோம் அப்படின்னா, தமிழகத்தில் இருக்கக்கூடிய திமுகவுக்கும் தமிழக பாஜகவுக்கும் இடையிலான இந்த பிரச்சனை, டாஸ்மாக் கடைகளில் போயிட்டு இது அப்பாவின் கடை அப்படிங்கிற நோக்கத்தில் பாஜகவினர் முதல்வர் படத்தை ஒட்டிக்கிட்டே வராங்க. அதில் பலரும் கைது செய்யப்பட்டுட்டே வந்துட்டு இருக்காங்க. இது ஒட்டக்கூடாது அப்படின்னு அரசு தடுத்துக்கிட்டே வருது. இன்னொரு பக்கம் இதுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக சென்னை திருவான்மியூரில் போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய ஒரு பொது கழிப்பறையில் பாஜக மாநில தலைவர் படத்தை ஒட்டிட்டு போயிட்டாங்க. இது பெரிய அளவில் சர்ச்சைக்குரிய ஒன்றா மாறிடுச்சு.
இதையடுத்து அங்கே இருக்கக்கூடிய பாஜக நிர்வாகிகளுக்கு இந்த செய்தி தெரியும் பொழுது பதறி அடிச்சுட்டு ஓடியாந்து அந்த போஸ்டர்லாம் கிழிச்சாங்க. அதையடுத்து அவங்க வந்து திமுகவினர் மேலே கம்ப்ளைண்ட்டும் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து இந்த பிரச்சனைங்கிறது வேறு சில திசை நோக்கி போகுதோ அப்படிங்கிற பதட்டத்தையும் மாநில அரசுகளுக்கு மத்தியில் மாநில அரசுக்கு ஏற்படுத்தியிருக்கு. ஏன்னா இது திமுக பாஜக பிரச்சனையாக உருமாறிட்டு வருது, ஒரு படம் சார்ந்த ஒரு பிரச்சனையாக இருக்குங்கிறது. இந்த போஸ்டர் அரசியல்ங்கிறது பொதுவான மக்களை கலக்கத்தில் ஆழ்த்தி இருக்கு. ஏன்னா அடுத்தடுத்து அடிச்சுக்கிறது அவங்களுக்கு ஒரு விதமான டிஸ்டர்பன்ஸ் ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிற வகையிலும் கருத்துக்கள் சொல்லப்பட்டு வருது. பிரதமர் மோடியோட 3வது இந்த 3.0 ஆட்சிக்கு 2 தூண்கள் யாருன்னா, ஒன்று ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு, இன்னொன்று பீகார் முதல்வர் நிதிஷ்குமார் அப்படின்னு சொல்லப்பட்டு வருது. இதில் நிதிஷ்க்கு எதிராக பாஜக சில அரசியல் காய்களை நகர்த்துறாங்க அப்படிங்கிற பேச்சு ஒரு புறம் இருந்தாலும், இன்னொரு புறம் நிதிஷ் வந்து எப்போவுமே பாஜக குறிப்பாக மோடியோட தீவிர விசுவாசியாக இருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டே வருது. இந்த நேரத்தில் பாஜகவினர் எப்போவுமே தங்களை வந்து ரொம்ப ஒரு தேசபக்தி மிக்க நபர்களாக வெளிக்காட்டிப்பாங்க. அதற்காக பல போராட்டங்கள் பல பிரச்சனைகளையும் அவங்க பண்ணியிருக்காங்க இல்லையா. அதன் நீட்சியாக பார்க்கணும் அப்படின்னா இப்போ நிதிஷ்குமாருக்கு எதிராக அவங்க என்ன பேசுவாங்க அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு எழுந்திருக்கு. ஏன்னா சமீபத்தில் பீகாரில் அரசு நிகழ்ச்சி ஒன்று நடக்குது. விளையாட்டுத்துறை சார்ந்த அந்த நிகழ்ச்சியில் நிதிஷ்குமார் முதல்வருங்கிற முறையில் அவரும் பங்கேற்கிறாரு, சில அதிகாரிகள் அமைச்சர்கள் எல்லாம் பங்கேற்கிறாங்க. அந்த நிகழ்ச்சியில் தேசிய கீதம் இசைக்கப்படுது. அப்போதைக்கு முதல்வர் நிதிஷ்குமார் மாதிரி எல்லாரும் எழுந்து நிற்கிறாங்க. ஆனால் நிதிஷ்குமார் திடீர்னு எழுந்து நேராக நடந்து போக ஆரம்பிச்சிடுறாரு. அங்கே நடந்து போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகள்கிட்ட கை கொடுக்குறாரு. இது பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்திடுச்சு. அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகள் அங்கே இருக்கக்கூடிய அமைச்சர்களுக்கு ஏன் அப்படி திடீர்னு நடக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு பதற்றத்தை ஏற்படுத்திடுச்சு. எப்படி ரியாக்ட் பண்ணணும்னு தெரியல. அவங்க தேசிய கீதத்துக்கு மரியாதை கொடுக்கும் வகையில் ரொம்ப நேராக எப்படி நிற்கிறாங்க, இவர் போய் கை கொடுக்குற மாதிரியான வீடியோக்கெல்லாம் வெளியாகி பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்திடுச்சு. இதையடுத்து அங்கே வந்து பெரிய அளவில் ஒரு அதிர்வலை ஏற்பட்டோன்னே எதிர்க்கட்சிகள்லாம் நேற்று சட்டசபையில் கடுமையான குற்றச்சாட்டை முன் வச்சாங்க. என்னென்னா அவரோட மனநிலையை சோதிக்கணும் அப்படிங்கிற மாதிரி, மனநிலையை பரிசோதிக்கணும் அப்படிங்கிற மாதிரி குற்றச்சாட்டுகளை தொடர்ந்து முன் வச்சுட்டே வந்தாங்க. இதில் என்ன விவகாரம் அப்படின்னா, ஏற்கனவே நிதிஷ்குமார் மேலே இந்த குற்றச்சாட்டுகளை தொடர்ந்து காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் முன் வச்சுட்டே வராங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இவர் வந்து ஒரு நிலையான மனநிலையில் இல்லை, அவருக்கு வயதாயிடுச்சு, அவர் என்ன நினைக்கிறாரோ தான் தோன்றித்தனமாக அதை செஞ்சுக்கிட்டே இருக்காரு, இதை தட்டி கேட்கறதுக்கு அங்கே ஆளுகளில் இவரை நல்லா பயன்படுத்திக்கிறாங்க, எல்லாரும் இவர் ஒரு முகமாக பயன்படுத்திக்கிறாங்க அப்படிங்கிறது தான் லாலு பிரசாத் யாதவ் கட்சியினுடைய குற்றச்சாட்டாகவும் அதான் தொடர்ந்து இருந்துகிட்டே வருது. அதே சமயம் நான் சரியாக தான் இருக்கேங்கிற மாதிரி சொல்லிட்டு வந்தாலும் வாரிசு அரசியல் பிரச்சனை கூட இங்கிருந்து தான் அப்படி கிளம்பி வருது. இவர் சரியில்லை, அதனால இவரது வாரிசு அடுத்து வரப்போறாரு, அதற்காக தான் அவர் பண்றாரு. ஏன்னா லாலு பிரசாத் யாதவ் அந்த வாரிசு அரசியல் எதிர்த்து தான் அவர் அரசியல்ல பெருவெற்றி கண்டார். இப்போ அது அவருக்கு எதிராக இதே அரசியல் பயன்படுத்தப்பட்டுவதுன்னு சொல்லப்பட்ட நிலையில் இப்படி அவரது கண்ட்ரோலை லூஸ் பண்ணி நடந்துக்கிட்டாரு, பொதுவெளியில் தேசிய கீதத்தை அவமதிக்கிற வகையில் நடந்துக்கிட்டாரு அப்படிங்கிறது தான் இப்போதைக்கு பெரிய அளவில் பேசு பொருளாக இருக்குது. இதை பாஜகவினர் எப்படி எதிர்கொள்ள போகிறாங்க, என்ன மாதிரி இதை ஹேண்டில் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது பெரிய அளவில் எதிர்பார்ப்பை கிளப்பியிருக்கு. அப்புறம் நிகழ்ச்சியினுடைய கடைசி பகுதி இப்படியெல்லாமா நடக்கும் அப்படிங்கிறது, ராஜஸ்தான் மாநிலத்தில் இருக்கக்கூடிய பதானி நகர் அப்படிங்கிற ஒரு சின்ன ஏரியாவில் ஒரு 1.5 மாதத்துக்கு முன்னாடி ஒரு தம்பதிக்கு திருமணம் நடக்குது. கண்ணையா லால் ரவீனா அப்படிங்கிற அந்த தம்பதி 1.5 மாதத்துக்கு முன்னாடி திருமணம் நடந்துச்சு. வழக்கம் போல் அவங்களோட வாழ்க்கை இனிமையாகவே தொடங்கி இருக்கு. ஆனால் அந்த இனிமை ரொம்ப நாள் நீடிக்கல. சமீபத்தில் கணவன் மனைவிக்கு இடையே ஏதோ ஒரு பிரச்சனை, அந்த பிரச்சனை உச்சம் தொட்டிருக்கு. அப்போ கணவர் வந்து மனைவியை தாக்க போனதாக சொல்லப்படுது. அதற்கு மனைவி டென்ஷன் ஆகி ஓடி வந்து கிட்டக்க அவரோட நாக்கை கடிச்சு துப்பிட்டாங்க ஓரமாக. அது பெரிய அளவில் பரபரப்பாயிடுச்சு. இது எப்படி திடீர்னு இப்படி ரியாக்ட் பண்ணிட்டாங்களே அப்படின்னு கணவர் யோசிக்கிறதுக்குள்ள ஐயோ பெரிய தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு மனைவி ரூமுக்கு போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய அறிவாளால் தன்னை தற்கொலை முயற்சி பண்ணியிருக்காங்க. அப்புறம் சத்தம் கேட்டு ஓடி வந்த அக்கம் பக்கத்தினர் அவங்கள அதுலேருந்து காப்பாற்றிருக்காங்க. கணவர் தூக்கி மருத்துவமனையில் அனுமதிச்சிருக்காங்க. கணவரால் பேச முடியாத நிலைமையில் இருக்கார். அந்த நாக்கு துண்டிக்கப்பட்ட படங்கள்லாம் இப்போ வெளியாகி பெரிய அளவில் பதற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு. இப்போ தானே கல்யாணம் பண்ண 1.5 மாதம் தானே ஆகுது, அதுக்குள்ளே நாக்கு கடிச்சு துப்புற அளவுக்கு என்னையா பேசுனேன் அப்படிங்கிறது அந்த ஊர் மக்களோட பெரிய கேள்வியாக இருக்குது. அதே நேரம் புதுசாக கல்யாணம் ஆனவங்க அல்லது கல்யாணம் போகிறது ஆனவங்கெல்லாம் மனைவி கிட்ட பேசும்பொழுது ஜாக்கிரதையாக பேசணும் அப்படிங்கிறதா இப்போ பதானி நகர் மக்கள் மத்தியில் ஒரு பெரிய எச்சரிக்கையாகவே பார்க்கப்படுது. இந்த சம்பவம் பெரிய அளவில் பேசுபொருளாயிட்டு வருது. இதே மாதிரி நாளைக்கும் பல்வேறு செய்திகளோடு சந்திக்கலாம். நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.